இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் உவமைகள் லூக்கா சுவிசேஷம் 12வது அத்தியாயத்திலே 16 21 வசனங்கள் வரைக்கும் உள்ள ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இயேசு கிறிஸ்து கூறின ஒரு உவமை. அதை நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் அந்த பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி ருசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதியடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த ஒரு உவமையில இருந்துதான் நாம இன்றைக்கு அதன் மூலமாக அவர் என்ன கருத்தை சொல்லுகிறார், எந்த சத்தியத்தை விளக்குவதற்காக இதை சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எந்த ஒரு உவமையுமே இது கூறப்பட்ட சூழ்நிலை என்ன, இத உவமையை யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சு கொண்டால்தான் அந்த உவமையின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம புரிய முடியும். ஆனா இந்த உவமை கூறப்பட்ட சூழ்நிலை லூக்கா 11வது அத்தியாயம் 29வது வசனத்தில இருந்து ஆரம்பமாகுது. ஜனங்கள் திரளாக கூடி வந்திருக்கிற போது அவர் ஒரு ஜனங்களுக்கு ஒரு சில காரியங்களை டீச் பண்றாரு. அங்க இருந்து இந்த ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சு 12வது அத்தியாயம் 53வது வசனம் வரைக்கும் இது ஒரே ஒரு சம்பவத்துல ஒரே ஒரு இடத்துல நடந்த ஒரு இதுதான். அந்த சூழ்நிலையில நடந்த நிகழ்ச்சிகளில் மத்தியிலே இவர் இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். இது கூறப்பட்ட சூழ்நிலை என்னன்னு பார்த்தா, குறிப்பாக ஜன கூட்டங்கள் இயேசுவின் பின்னே திரளாக கூடுவதனால பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்கள் இயேசுவின் மேலே கொஞ்சம் பொறாமை கொண்டவர்களாக, நம்மளை காட்டில இருந்தால் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு போறாரு, ஃபேமஸ் ஆயிட்டு போறாரு, ஜனங்க அவர் பின்னாடியே போய் அவர் சொல்றதை கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பொறாமையில அவரை டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்க்கவும், அவரை சோதிக்கவும், அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்தாங்க. இதுக்காக அவர் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை செய்தார். இந்த பரிசேயர், நியாயசாஸ்திரி, வேத பாரகர், நியாயசாஸ்திரி இவங்களுடைய தவறையும் வேத வாக்கியத்தின் சரியான அர்த்தத்தை அவங்க உணராததையும் அவங்களுடைய மாய்மால ஜீவியத்தையும் கண்டித்து அவர்களிடத்துல கடிந்து பேசினார். காரணம், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே அவர் செய்ய வேண்டிய நிறைவேற்ற ஊழியத்திலே இது ஒரு பகுதியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்கனவே தேவனால் உரைக்கப்பட்டு இருந்தது. அதை பார்க்கணும்னா நம்ம மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 3வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்கள் படிச்சோம்னா அதுல இந்த விஷயங்கள் கிளீனாகவே இருக்கும். மல்கியா 3வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்கள்ல, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறாரு. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையிலே நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இது மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அவர் செய்யக்கூடிய காரியத்துல ஒரு காரியமாக இது சொல்லப்பட்டது. அதனால அவர் இயேசு கிறிஸ்து
வேதத்தை அறிந்தும் வேதத்துக்கு முரணாக நடக்கிறவர்களை கண்டித்து பேசினார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் படிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் சுவிசேஷம் நம்ம படிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கும். யோவான் தெளிவாக அவர் பேசின வார்த்தைகளை அப்படியே திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். ஸோ அவர் அதை கடிந்து உணர்த்தினாரு. இதனால அவங்களுக்கு அவர் மேல கொஞ்சம் ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் உருவாகி கொண்டே இருந்தது. இதை இந்த சம்பவத்திலேயே நம்ம பார்க்கலாம். லூக்கா 11வது அத்தியாயத்துல 39 இருந்து 52 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு காரியம் தான் இருக்கும். அவரு ஒரு பரிசேயன் வீட்டுல போஜனம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா அவர் கை கழுவாம போஜனம் பண்ணதை கண்டவன் ஆச்சரியப்பட்டு இவன் எப்படி சுத்தமில்லாத ஆள் நினைக்கிற போது அவர் சொல்றாரு, பரிசேயராகி நீங்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினது உட்புறத்தை உண்டாக்கவில்லையா? உங்களுக்கு உண்டானவைகள் விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியங்களை அப்படியே திட்டிக்கிட்டே வர்றாரு. 45வது வசனத்துல பார்த்தா, அப்பொழுது நியாய சாஸ்திரிகள் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதுனால் எங்களையும் நிந்திக்கிறீரோ என்றான். அதற்கு அவரு, நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனிதர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களால் ஒன்றினாலும் அந்த சுமையை தொடவும் மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வரிசையாக அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திட்டி சொல்லிட்டு இதற்குரிய நியாய தீர்ப்பு உங்க மேல வரும் அப்படிங்கிறத அவர் கடிந்து பேசி கொண்டே வருகிறார். இதுல 53, 54வது வசனம் படிக்கலாம். லூக்கா 11ல 53. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவர்களை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசவும் அவரை ஏவவும் தொடங்கினார்கள். இது அவரை ஒரு டெஸ்ட் பண்ணி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம தடை பிடிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார். 12வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, அதாவது நிறைய பேர் அவர் பின்னாடி அந்த அளவு கூட்டமா இருக்கிறாங்க. அப்போது அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசேஷமாக சீசர்களுக்கு இந்த காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருள் அறியப்படாத ரகசியம் இல்லை. நீங்கள் இருளில் பேசுகிறது வெளிச்சத்தில் கேட்கப்படும், அறைகளில் காதுகளில் சொல்றது ஏதோ அது வீடுகளில் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்கு பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணியில் பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின் நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு இந்த அடக்கலாங்குறியில் விற்கிறார்களோ அதில் ஒன்றும் தேவனாலும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடக்கலாங்குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அன்றியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டிய வேலையை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். இல்ல ஒரு மறைமுகமா சொல்லுகிறதுனா, எனக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் எனக்கு பின் ஊழியத்தை செய்யக்கூடிய உங்களுக்கும் வரும். இன்னைக்கு என்னை நெருக்கி மிரட்டி வேகிக்கிட்டு இருக்கிற இந்த பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் கூட்டம் நாளைக்கு உங்களையும் தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் பயப்படாதிருங்கள். அவனுக்கு ஒரு லிமிட்டு தான்.
பூமிக்குரிய காரியம் தான் அவனால எதுவும் பண்ண முடியும், அதுக்கு மேல உள்ளது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தேவனுக்கு பயப்படுங்க. அவங்கள பிடிச்சு இழுத்து கொண்டு போய் ஏதாவது விசாரிக்கிற போது என்ன சொல்லலாம்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கத்திலேயே இது ஒண்ணுதான். ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர் அவர். அதே போல ஆவியாரின் வரங்களிலே ஒன்றே அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை உணர்த்தும் வார்த்தைகளும் உண்டு. சிக்கலான கேள்விகள் கேட்கிற போது அதுக்கு சரியான பதில், அவன் எதிர்த்து பேச முடியாத ஒரு பதிலை அவர் அவனுக்கு கொடுப்பார். அப்ப அவங்களால அதை ஒன்றும் பேச முடியாது, அந்த மாதிரி உனக்கு கொடுப்பார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது விசேஷமாக அந்த சீசர்களை அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இவங்களை விட்டு பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, சிலுவையில் என்ன அரைஞ்சிருவாங்க, அதை மறைமுகமா சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் நான் உயிர் தெழுந்து பரலோகம் போயிடுவேன், ஆனா நான் செய்த ஊழியத்தை இவங்க தொடர்ந்து செய்யணும், அதுக்கு இவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு முக்கியமானதுல, ஏன்னா இவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல 12வது அத்தியாயம் 13வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது திரளான ஜனக்கூட்டம் வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் சீசர்களை தனியாக வைத்து அந்த சீசர்களுக்கு முக்கியமான கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்ப அங்க வந்திருந்த ஜனக்கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான், என் அண்ணன் எனக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அவனை பங்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி சொல்லுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்றான், என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதற்கு சொல்றாரு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாக வைத்தவன் யார் அப்படிங்கிறார். என்னைய இந்த லோக்கல் பிரச்சனைகளுக்கெல்லாம் செட்டில் பண்றதுக்கு ஆளா என்னைய வேண்டா வச்சான் நானு அப்படிங்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை நிறைவேற்றிருப்பன் சீசர்கள் ஊழலுக்கு ஆயத்தம் பண்ணும்போது அந்த காரியத்திலிருந்து அவரை சற்று டைவர்ட் பண்ணும்படியாக, அவரை வழி விலக பண்ணும்படியாக உலக பிரகாரமான காரியத்திலே அவர் இறங்கி காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ரிக்வஸ்ட் அவர் அங்கிருந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் வருது. ஆனால் இயேசு இதை சரியாக இனங்கண்டு கொண்டார். இது உலக பிரகாரமான ஒரு காரியம், ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்துக்குரிய காரியமாக இல்லாததுனால இதுல நான் தலையிட முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆசாரியன் இருக்கிறான், நீ அங்க போய் கேளு, உங்க சர்ச்சில் எல்டர்ஸ் இருக்கிறாங்க, மூப்பர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போ, இதை விட்டுட்டு என்னையே நீ வம்பு கிழக்கிற அப்படிங்கிற மாதிரி, இது யார் என்னை எதில் கொண்டாந்து வச்சான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதில் சொல்லி அவனை முடிச்சிட்டார். இன்றைக்கும் கூட அநேக ஊழியர்களுக்கு, சபையில் நடக்கக்கூடியவங்களுக்கு சபையார் மூலமாக உலக பிரகாரமான காரியத்துல சிக்கல்ல மாட்டி வைக்கிற மாதிரி அநேக காரியங்கள் அவங்க செய்ய வேண்டிய மெயினான ஊழியத்துல அவங்கள டைவர்ட் பண்றது கொஞ்சம் வரும். அதுல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத காரியத்துல தலையை உள்ள விட்டுட்டு ஜெபம் பண்ற நேரத்தையும் வேத வாசிக்கிற நேரத்தையும் நம்மளுடைய ஊழியத்து நேரத்தையும் கெடுத்துடக்கூடாது. இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை நம்ம பார்த்தோம்னா நெகேமியா புஸ்தகத்திலையும் படிக்கலாம். நெகேமியா புஸ்தகத்துல 6வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்களை படிச்சா, அவரு எருசலேமின் அலங்கத்தை கட்ட தீவிரமா இருக்கிற போது சுத்தி உள்ள தேசத்துல இருக்கவங்களும் அவர் வா என்கிட்ட வா பேசுவோம், இங்க வா நம்ம உட்காந்து பேசுவோம், வா நம்ம உட்காந்து பேசுவோம்னு அவருக்கு லெட்டர் மேல லெட்டர் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவரு இல்லப்பா, நான் ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் வர முடியாதுங்கிறாரு. நெகேமியா 6வது அத்தியாயத்துல படிக்கலாம் 1, 2, 3. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதில் திறப்பு ஒன்றும் இல்லை என்பது சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கோஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞர்களும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கோஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவர் பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வெளியில் எனக்கு பொல்லாப்பு செய்ய வினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று நான் சொன்னேன்.
ஸோ இது ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்ய நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு சிக்கல் ஒன்று உண்டு. அதில் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஆதி சபை உருவான போது 6வது அத்தியாயத்தில் கிரேக்கர்கள் எங்கள் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை, அதனால நீங்க உட்காருங்கன்ன போது பேதுரும் இவங்களும் சபையை கூட்டி வச்சு, ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிறதுல நாங்கள் இருக்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு பந்தி விசாரிப்புக்கு நாங்கள் உட்கார்றது சரியில்லை, நீங்களே 7 பேரை செலக்ட் பண்ணுங்க, அவங்கள ஒப்பற்றலாம். ஸோ இந்த ஒரு ஞானமாக சிக்கல்ல மாட்டிக்காம வெளியே இருக்கணும். இது இங்கே இயேசு கிறிஸ்து சரியாக செய்தார். இது செய்ததோடு மட்டுமில்ல, இந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல ஊழியக்காரங்கிட்ட ட்ரெஸ் பண்றவங்கள ஒரு சூழ்நிலையை வைத்து கொண்டு சீசர்களுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார். அந்த உவமை தான் இந்த மதியற்ற மனுஷனை குறித்த ஒரு உவமை. இது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னு பார்க்கலாம். லூக்கா 12:15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவருடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே, என் களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெருசா கட்டி எனக்கு விளைந்த தானியத்தின் பொருளையும் சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவில் யாருடையவைகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஸோ இந்த உலக வாழ்க்கையில இந்த மனிதன் செஞ்ச ஒரு காரியம், அவன் நிறைய தானியத்தை சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு சொன்னா. ஆனா உண்மையிலே அவன் தன் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனுக்குரிய தேவையை அவன் தேடி வைக்கல. அனித்தியமான, எப்பொழுது முடிவு வரும் மரணம் வரும் என்று தெரியாத சரீர பிரகாரமான உலக பிரகாரமான தேவைகளை சேர்த்து வைத்து கொண்டு என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னான். இது என்னன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பின் வருவதே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்துடுறாங்க. தெரியும் அவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து வந்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால பூமியிலே என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக நான் இருப்பேன், அவர் 2ஆம் வருகையில் வருவது பரலோகம் போவேன், ஆனா இங்கே பூமியில எனக்கு சுகமான ஒரு ஜீவியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார், பெருக்கமாக எனக்கு கொடுப்பார் அப்படின்னு அந்த ஒரு காரியத்திற்காகவே அவரை பின்பற்றி வருகிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தினால ஒரு வஞ்சிக்கப்பட்ட அநேக ஊழியர்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே மெயினாக சொல்லக்கூடிய ஒரு ஊழியங்களும் நிறைய பேருக்கு இந்த கடைசி காலத்துல அந்த குழப்பத்துக்குள்ள போய்கிட்டு இருக்குது. இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ரட்சிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான ஆசீர்வாதம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான், அதுக்கு வேதத்தை தியானிக்கணும். அவங்க அது வேதத்தை வாசித்து தியானிக்கிறது இல்லை. அதே போல ஆசீர்வதிப்பார் 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 ஆசீர்வதிப்பார்னு சொல்ற ஊழியக்காரங்க பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அதையே நம்புறதுனால இதை படிக்கிறதும் கிடையாது, இதுக்குள்ள போறதும் கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து நோயாளிகள் எல்லாம் போராட்டம்லாம் சுகமாக்குனாரு, ஆனா ஒருபோதும் நோயாளிகளை என்கிட்ட வாங்கன்னு சொல்லல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க என்கிட்ட வாங்கன்னு சொன்னாரு, ஆனா அது ஒண்ணுதான். அதை தொடர்ந்தே
என் நுகத்தை உண்மையிலே ஏற்றுக்கொள், நான் சாந்தமும் தாழ்மையா இருக்கேன், என்கிட்ட கத்துக்கொள், அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னார். அவர் அந்த ஆத்மா இளைப்பாறுதல் நித்திய ஜீவனையும் அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதுக்காகத்தான் முக்கியமாக வந்தார ஒழிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அவர் முக்கியம் கிடையாது. ஆனா அதை வைக்கிற போது மாத்திக்கும். 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல கூட சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாள் நாம் அனைவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவோம், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக நிற்போம் அப்படிங்கிறாங்க. இந்த இதை குறித்து தான் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவம் மன்னிப்பு அதோடு சேர்ந்து எனக்கு கிடைத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியணும். ஆதி அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே மெயினா அதுதான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு. உதாரணத்துக்கு எபேசியர் நிறுவனத்துக்கு பவுல் கடிதம் எழுதுகிற போது, அது அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான். அந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிற போது அந்த சபைக்காக நான் ஒரு ஜெபம் பண்றேங்கிறாரு. அந்த ஜெபத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எபேசியர் 1வது அத்தியாயத்துல 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததினாலே நமக்கு என்ன கிடைத்தது அத தெரியும், பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், இதெல்லாம் உங்களுக்கு அறியும்படியாக உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து காத்து கொள்வதற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியாகவில்லை. நீங்க நிறைய பேர் அவர் மூலம் பாவம் மன்னிப்பு வாங்கிட்டேன்னா நரகத்துக்கு போக மாட்டேன், அப்பா நரகத்துக்கு தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் சொன்னதோ, காலம் சமீபமாயிற்று, பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு, உள்ளவா, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, பரலோகராஜ்யத்துக்கு உள்ள போறதுக்காக வாழ்ந்தோம் கூப்பிட்டார், நரகம் தப்பிக்கிறதுக்காக வான்னு சொல்லலை. இன்றைக்கு அநேகர் அங்கதான் கொஞ்சம் நின்றுறாங்க. அதே போல அப்போஸ்தலர் நிருபத்துல பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிற போது அவர் அங்க சொல்லுகிறாரு, அப்போஸ்தலர் 26ல 18வது வசனத்துல, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அதாவது புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது, பாவம் மன்னிப்போடு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலும் திரும்பும்படி அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை இப்போது அனுப்புகிறேன் என்று இயேசு என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். ஸோ அந்த ரட்சிப்பிலே வருகிறதே இன்னொரு காரியமும் சேர்ந்துதான் வருதோ, அதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். அதை இன்னமும் கொஞ்சம் பார்க்கலாம். ரோமர் நிருபத்திலையும் பவுல் எழுதுகிற போது இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ரோமர் 8 17வது வசனம், 16-17, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற ஆவியானவர் தாமே நமது ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர் மாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் மாமே. சோ தேவனுடைய வாரிசு, கிறிஸ்துவோடு உடன் வாரிசு நாம அப்படிங்கிறார். சோ தேவனுக்கு என்னென்ன இருக்குதோ பரலோகத்திலும் பூலோகத்திலும் எல்லாத்துலயுமே நான் அவருடைய வாரிசாகி விட்டேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவோடு கூட நான் உடன் வாரிசு. சபைகளுக்கு கொடுத்த 7 கடிதங்களிலே கூட சபைகளுக்கு சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் அதிகாரம் பெற்று பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருப்பது போல என் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கும்படியாக அவனுக்கு அருள்வேன் அப்படிங்கிறார். என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான் அவன் அப்படிங்கிறாரு, அந்த ஒரு ரைட் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த சத்தியம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நன்றாகவே தெரியணும். இதை கலாத்தியர் நிருபத்திலையும் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற போதும் பவுல் அதை கொஞ்சம் விளக்கமாகவும் அங்க எழுதுகிறார். அவரு கலாத்தியர் 26-29,
நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரருமாய் இருக்கிறீர்களே அப்படிங்கிறார். அதனாலதான் கொலேசு சபைக்கு எழுதுகிற போது அவர் இன்னொரு காரியத்தை விசேஷமாக அங்க எழுதுகிறார். கொலேசு சபையில அத்தியாயம் 3 1, 2, 3, 4 படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சோ இந்த ஒரு காரியத்தை தான் அவர் பின்னாடி நமக்கு வரப்போகுது. இதை நாம மனதில் முக்கியமாக வைத்து கொண்டு அதற்கு ஆயத்தமாகணும். அதை விட்டு பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் மனதை வைத்து கொண்டே போனா கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. இதை தொடர்ந்துதான் இந்த ஒரு ஊமையை சொல்லிவிட்டு தான் அவர் தன் சீசர்களுக்கு சில காரியங்களை ஆலோசனையாக கூறுகிறார். அதுல 12வது அத்தியாயம் 22 இருந்து நம்ம படிக்கலாம். 22 இருந்து 40 வரைக்கும் நம்ம படிக்கலாம். சீசர்களுக்கு அவர் கூறின இந்த ஊமையோடு சேர்ந்து, அது 21 சொல்றாரு அந்த ஐஸ்வர்யனை குறித்து, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி இந்த ஊமையின் மூலமாக அவர்களுக்கு என்ன டீச் பண்றாருங்கிறது என்ன சொல்றாரு. இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளுமாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளின் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறார்கள், உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான். மிக அற்பமான காரியம் கூட உங்களால் செய்யக்கூடாது இருக்க, மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறத கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறது. என்றாலும் சாலமோன் முதலாய தன் சர்வ மகிமையில் அவைகளை போல உடுத்தியிருந்தது. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிட போடப்படும் புல்லுக்கு தேவன் விதம் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அந்த ஐஸ்வர்யவான் இந்த கேட்டகரி தான். இவைகளெல்லாம் இந்த உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அதனால அவர் அதை அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அடுத்ததுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்குள்ள உள்ள வாங்க. அந்த ராஜ்யத்தோட மெம்பர் ஆயிட்டீங்கன்னா பூமியில உங்களுக்கு தேவையானதெல்லாம் அலவன்ஸ் அது வாடு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சொல்லிட்டு தான் அடுத்த சொல்லுகிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியத்தை கொடுக்கற மட்டும் கிடையாது, இது இப்போதைக்கு தேவைக்கு. ஆனா முக்கியம் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளும்படியாக அந்த ராஜ்யத்தை உங்க கையில கொடுக்கத்தான் பிதா பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க போறதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் அது கண்டினியூவா சொல்லுகிறாரு. உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், பழமையா போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சேர்த்து வையுங்கள். அங்க திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஏன்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமியிலேயே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க இருதயம் பூமியிலேயே தான் இருக்கும். பரலோகத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனம் அங்கேயே இருக்கும். எப்போ ஒரு வாரம் போகணும் ஆயத்தமா இருப்பீங்க, கிளம்பி போயிடுவீங்க. சொல்லிட்டு தான் சொல்றாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும்
தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது எப்போது அவருக்கு திறக்கும்படியாக வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்க காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியர்கள் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே, அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். உலக பிரகாரமான காரியத்தையே தேடிட்டு ஓடாதீங்க. ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்வா, உனக்கு இங்க தேவையெல்லாம் கிடைக்கும். ஆனா உனக்கு அங்க ராஜ்யத்தை கொடுக்க ரெடி பண்ணி இருக்காரு. அதனால அங்க பொக்கிஷத்தை சேர்த்து வை. எப்ப வருவார் என்ற ஆயத்தமாயிரு. இது 2ஆம் வருகை சேர்த்து சொல்கிறார். நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது, வர்ற நேரத்துல நான் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ பாக்கியவான். அப்படியே இரு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். பூமிக்குரிய காரியத்தை அல்ல, பரலோகத்தினுடைய காரியத்தை மனசுல வச்சு செய்து விட்டு இரு அப்படிங்கிறார். இதுல விசேஷம் என்னன்னா, அந்த நேரத்துல தான் பேதுரு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 41வது வசனத்துல, அப்போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அப்ப இந்த ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை சொல்லி இது மூலம் சொன்ன அந்த டீச்சிங்க, இந்த 12 சீசர்கள் அப்போஸ்தலர்கள் என்று தெரிந்தெடுத்தீர்களே, எங்களுக்கு மாத்திரம் சொல்றீங்களோ இல்ல எல்லாருக்குமே நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் மெதுவாக அவர்கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து திருப்பி ஒரு பதில் சொல்லுகிறார். மிக முக்கியமானது அந்த காரியத்துல ஒரு காரியம் அதுல மறைந்திருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறாருன்னா, அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தனக்கு உள்ளது எல்லாவற்றின் மேலும் அவன் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு காரியம், இன்றைக்கு பூமியில நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ட்ரைனிங் தான். இதுல எவ்வளவு உண்மையமும் உத்தமாக செய்யறோம் அப்படிங்கிறதும், நாளைக்கு அவர் வருகிற போது அவருக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு தகுதியான நேரத்திலே அவர்களுக்கு படி கொடுக்கும்படி எஜமான அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? அன்றைக்கு அவர் ராஜாவா வந்து நிற்பாரு. ஆனா ஒரு மந்திரி சபை வேணும், ஒரு தாசில்தார் வேணும், ஒரு கலெக்டர் வேணும், எல்லாருமே வேணும். ராஜ்யம் பண்ணுவதற்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாரும் வேணும். இன்னைக்கு அந்த இடத்துலதான் நமக்கு செலக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு தகுதியான ஊழியக்காரன் யார் அப்படிங்கறதான் இன்றைக்கும் பரலோகம் தேடிக்கொண்டே இருக்கிறது. அதான் சொல்லுகிறார், யார் வர்ற போது அப்படி இருக்கிறவன் தான் பாக்கியவான். அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனா அதுல நம்ம சரியாக போறோமாங்கிற ட்ரையல் தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. இதுல தேறினா என்ன வரும்? அதுதான் சொல்லுகிறாரு, அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனா சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். இது அவருடைய வருகையை நோக்கி ஆயத்தமாக இருக்கக்கூடிய வருகையின் கடைசி காலத்துல அவருடைய ஊழியத்திற்கு செலக்ட் பண்ண ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவன் மேல தீவிரமாக அவர் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மேலமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது. நான் வருகிற போது என் ராஜ்யத்துல உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். நான் எனக்குள்ள உன்னை வைக்கணும். ஆனா என்ன போஸ்ட்ல உன்னை வைக்கிறது?
என்னுடைய சித்தத்தை நீ அறிந்திருக்கிறாயா? ஏன்னா வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், அவன் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இங்கேயும் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். சோ நான் திரும்பி வருகிற போது 1000 வருடங்கள் பூமியில் அரசாளுவேன். அன்றைக்கு எனக்கு கீழே ராஜா ரெடி, ராஜ்யம் ஒரு கடலிலிருந்து மறு கடல் வரைக்கும் முழு பூமியும். ஆனா அந்த ரூலிங் பண்ணக்கூடிய அதிகாரிகள் யார்? அந்த செலக்ஷன் தான் இப்ப கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டே இருக்கு. இதுதான் சொல்றாரு அவரு, அங்க மனசு வை, உன் இருதயத்தை அதுக்கு ஆயத்தமாக இரு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணு. பூமிக்குரியது தேடாது. பூமிக்குரியது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு அவர் சித்தத்தை நீ செய்ய போயிட்டேன்னா, கவர்மெண்ட் எப்படி எம்ப்ளாய்க்கு வேண்டிய அலவன்ஸு, டிராவல்ஸ் அலவன்ஸு, சாப்பாடு சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் கொடுக்குதோ, அதே போல பரலோக ராஜ்யமும் உனக்கு கொடுக்கும். ஆனா நீ இதை மெயினா வச்சுட்டு இந்த காரியத்துக்காக உட்கார்ந்து இருந்தேன்னா அந்த வேலையை நீ விட்டுருவ. ப்ரொமோஷனை கோட்டை விட்டுருவ, நீ விட்டுறாத. சமயத்துல ரிஜெக்ட் கூட ஆகி போயிடுவோம், போயிடாத, ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு எச்சரிக்கிறார். இது இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தால நமக்கு தெரியுது, தன் ஊழியத்தை முடித்து விட்டு அதை பின்தொடர் ஊழியத்தை சீசர்களில் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்துல இந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவர்களுக்கு இந்த காரியத்தை ஒரு விளக்கமாக சொல்லுகிறார். இன்னைக்கு விளக்கமாக சொன்னோம்னா கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு இது ஒரு சரியான ஒரு இதுதான். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பின் அவருடைய ராஜ்யத்திலே அதிகாரியா நியமிக்க தேவன் இன்றைக்கும் உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரனாக தேடுகிறார்கள். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது தகுதியும் ஆயத்தமுமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அதே சமயம் ரட்சிக்கப்பட்டும் எஜமான் சித்தம் அறிந்தும் ஆயத்தமாகிறவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஒரு ஓமையை வைத்துக்கொண்டு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த ஒரு சத்தியத்தை அவர் போதிக்கிறார். நம்ம இன்றைக்கு இந்த ஒரு இதை கற்றுக்கொண்டோம். அவர் வருகை நேரம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சித்தத்தை அறிந்தவர்களாக ஆயத்தமாக இருப்போம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்போம். இன்னும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக பூமிக்குரிய காரியங்கள் மேலாக மனசை வைக்காதபடி நம்முடைய மனதை பரலோகத்தில் வைப்போம். பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ மேலானவைகளையே தேடுவோம். கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளையே தேடுவோம். அதற்காகவே முயற்சிகளை பண்ணுவோம். அதற்காக முன்னேறி செல்வோம். கிறிஸ்து தாமே நம்மை வழிநடத்துவாராக.